அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட்ல வந்து ஒரு சில ஓப்பனிங்ஸ் இருக்குங்க. ஜாப் ஓப்பனிங். அத பத்தி தான் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி அதாவது சவுத்துல இருக்கிற ஸ்டேட்ல மட்டும்தான் இந்த ஓப்பனிங் இருக்கு. ஸோ என்னென்ன ஓப்பனிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபயர் சர்வீஸ். ஓகேங்களா? இதுல பார்த்தீங்கன்னா, டோட்டலா 73 பேத்துக்கு ஓப்பனிங் இருக்கு. இது ஆரம்ப சம்பளம் வந்து 31,000. அன்ரிசர்வ்ல பார்த்தீங்கன்னா 40 பேரு. இடபிள்யூஎஸ் அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ் மேன், அதுக்கு வந்து 6 பேரு. ஓபிசியில் 18, எஸ்சியில் 2, எஸ்டியில் 7. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆஃபீஸில். இதுவும் ஸ்டார்டிங் வந்து 31,000 சம்பளம். ஓகேங்களா? மொத்தமாக 2 வேகன்சிஸ் இருக்கு. அன்ரிசர்வ்ல 1, ஓபிசியில் 1. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது வேகன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா சீனியர் அசிஸ்டன்ட் எலக்ட்ரானிக்ஸ். ஓகேங்களா? இதுல வந்து டோட்டலா 25 ஓப்பனிங்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்ல 13, இடபிள்யூஎஸ் 2, ஓபிசி 4, எஸ்சியில் 4, எஸ்டியில் 2. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா சீனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ். இதுல பார்த்தீங்கன்னா டோட்டலா 19 ஓப்பனிங்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து முக்கியமான டேட்ஸ் நம்ம பார்த்துடலாங்க. அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 27ஆம் தேதி ஓப்பன் ஆயிருக்கு. நீங்கள் 26/1, அதாவது ஜனவரி 26, 2024 வரைக்கும் அப்ளை பண்ணலாங்க. ஓகேங்களா? ஸோ ஏஜ் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 30க்குள்ள இருக்கணும். அதாவது 20/12/2003 அப்போ அதிகபட்சம் 30 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கீழே எக்ஸப்ஷன் இருக்கு. ஓபிசி அப்படின்னா 3 வருஷம் எக்ஸப்ஷன் இருக்கு. எஸ்சி எஸ்டினா 5 வருஷம். ஓகேங்களா? அதே மாதிரி என்னென்ன ஒவ்வொரு அந்த மேலே சொல்லிக்கிற போஸ்ட்டுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன், என்ன எக்ஸாம் இது பண்ணுறாங்க அதெல்லாம் கீழே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபயர் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 10th பாஸ் ப்ளஸ் 3 இயர்ஸ் அப்ரூவ்டு ரெகுலர் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் ஃபயர், இல்லை +2 12th முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி வேலை ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பிசிக்கல் ஃபிட்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கலர் விஷன் எல்லாமே வந்து நார்மலாக இருக்கணும். அப்போதான் அதை எடுத்துக்குவாங்க முக்கியமாக. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் படிச்சிருக்கணும். அதே மாதிரி சீனியர் அசிஸ்டன்ட் எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன், ரேடியோ இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். 2 இயர்ஸ் வந்து அந்த ஃபீல்டில் அது என்ன முடிச்சிருக்காங்களோ அதில் ஒர்க் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி சீனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பிகாம் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் வந்து அந்த ரிலேட்டட் ஃபீல்டில் வந்து அக்கௌண்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ஓகேங்களா? ரிட்டன் எக்ஸாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 2 பார்த்தீங்கன்னா உங்களை வந்து நேரில் வர சொல்லி காமனாக வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அது வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே, இங்கே வந்து ஒரு சில இந்த மார்க்ஸ் வந்து எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்துக்குங்க. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சீனியர் அசிஸ்டன்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட் என்ன டெஸ்ட், அதே மாதிரி ரிட்டன் டெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் லிட்ரஸி டெஸ்ட் வந்து எம்எஸ் ஆஃபீஸ் வந்து மோஸ்ட்லி இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? சிலபஸிங் கொடுத்துருக்காங்க. 50% கொஸ்டின் வந்து என்ன சப்ஜெக்டோ அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ அதுலேருந்து வரும். அடுத்து வந்து 50% வந்து ஜென்ரல் நாலேஜ்லேருந்து வரும். ஓகேங்களா? அதே மாதிரி சீனியர் அசிஸ்டன்ட்ஸ்க்கு இங்கே கொடுத்துருக்காங்க. 70% கொஸ்டின் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் வரும். 30% வந்து ஜென்ரல் நாலேஜில் வரும். ஓகேங்களா? இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் கமெண்ட்ல இது பண்ணுறேன். அதே மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து நம்ம இது எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறங்கிறத பார்க்கலாங்க. நன்றி. தேங்க்யூ.